விசுவாவசு வருடம் பங்குனி 27 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி இரவு 8:59 மணி வரை. அதன்பின் நவமி திதி. பூராடம் நட்சத்திரம் காலை 9:27 மணி வரை. அதன்பின் உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மாலை 3:59 மணி வரை ரிஷபம். அதன்பின் மிதுனம். பொது தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:09 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் அதிகாலை 32 மணி. அஸ்தமனம் மதியம் 12:21 மணி. மேஷம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பெரியோர் உதவியால் வெளியூர் பயணத்தில் நன்மை ஏற்படும். எடுக்கும் முயற்சி பலிக்கும். வருவாயில் ஏற்பட்ட தடை நீங்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். ரிஷபம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். இன்று வாக்குவாதம் வேண்டாம். அனைத்திலும் அமைதி காப்பது நல்லது. சந்திராஷ்டமம் தொடர்வதால் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும். மனம் குழப்பமடையும். முயற்சியால் போராடி வெற்றி பெறுவீர். உங்கள் வேலைகளை பிறரிடம் கொடுப்பதையும் தவிர்க்கவும். மிதுனம் ராசி என்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். செயல்களில் எதிர்பார்த்த லாபம் தோன்றும். திட்டமிட்டு செயல்பட்டு நன்மை அடைவீர். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். நண்பர்களால் உதவி உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். கடகம் ராசி என்பர்களே, உங்கள் செல்வாக்கு உயரும் நாள். உடலில் இருந்த சங்கடம் நீங்கும். இழுபறி வேலை முடியும். நினைத்தது நடக்கும். மனதில் தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் எதிரி தொல்லை விலகும். எதிர்பார்த்த வரவு வரும். விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடைவீர். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். புதிய முயற்சி வேண்டாம். சிம்மம் ராசி என்பர்களே, எண்ணியதை நடத்தி முடிக்கும் நாள். துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர். உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும். போராடி வெற்றி அடைவீர். எதிலும் கவனம் தேவை. புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். உறவினரால் நன்மை உண்டாகும். கன்னிராசி என்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும் நாள். தாய் வழி உறவினர் முயற்சிக்கு ஆதரவு உண்டாகும். எதிர்பார்த்த வரவு வரும். அலைச்சல் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் வேலைபளு கூடும். மனம் ஓய்வை விரும்பும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். துலாம் ராசி என்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். ஆரோக்கியம் சீராகும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர். விருச்சிகம் ராசி என்பர்களே, வருவாயால் வளம் காணும் நாள். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். வேலை பளு அதிகரிக்கும். உங்கள் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும். உங்கள் திறமை வெளிப்படும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உடல்நிலையில் கவனம் தேவை. தனுசு ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். செயலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். புதிய சிந்தனை மேலோங்கும். வருமானம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் தோன்றும். வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும். நிதானமாக செயல்படுவது நல்லது. நினைப்பது நிறைவேறும். சிரமங்களிலிருந்து விடுபடுவீர். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். மகரம் ராசி என்பர்களே, வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மதியம் வரை செலவும் அலைச்சலும் அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை தேடி வரும். எதிர்பார்ப்பு தள்ளி போகும். நெருக்கடி அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்க்கவும். கும்பம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும்.
ரிஷபராசி அன்பர்களே, உற்சாகமாக செயல்படக்கூடிய நாள். இழுபறி வேலை முடியும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். திறமை வெளிப்படும். குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். புதிய வாடிக்கையாளர் வருவர். கையில் பணம் வரும்.